காலை வணக்கம். என் பெயர் கவிதாஞ்சலி சண்முகம், கோவை. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். எந்தன் தமிழை பேசவும் எழுதவும் பகிரவும் நான் பெருமிதம் கொள்கிறேன். அகிலமெங்கும் பரவட்டும் நம் தமிழ் மொழியின் புகழ், அரங்கமெங்கும் கேட்கட்டும் இவள் கவிதையின் குரல். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த கவியரங்கம் மணிவண்ணன் ஐயாவிற்கும், தமிழுக்காக பல நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும், எங்களை எப்போதும் நட்புடன் அன்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிலைய இயக்குனர் முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும், அற்புதமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கோவை சமுதாய வானொலிக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த கவியரங்க விழாவினை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிச்சுடர் மதிவதனி செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் சக கவிஞர்களுக்கும் என் காலை வணக்கம். இதோ கவியரங்க கவிதை தலைப்பு: அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. பெண் அவள் மனம் முடித்தாலும் இன்னும் திறமையானவள் தான். தன் திறமையை காட்ட முடிவதும் இல்லை, பாராட்டவும் எவரும் இல்லை. அவள் தாயானாலும் மேலும் அழகுதான். தன் அழகை கவனிக்க நேரமும் இல்லை, ரசிக்க எவரும் இல்லை. அவள் வயதானாலும் இன்னும் குழந்தைத்தான். விளையாட தோழியும் இல்லை, போட்டியிட எவரும் இல்லை. அவள் கற்காவிடிலும் இன்னும் புத்திசாலித்தான். புரிய வைக்க முயல்வதும் இல்லை, புரிந்து கொள்ள எவரும் இல்லை. அவள் இன்னும் அவளாகவே தான் இருக்கின்றாள். வெளிப்படுத்த வாய்ப்பும் இல்லை, தன்னை வெளிக்காட்ட விரும்புவதும் இல்லை. அவள் மௌனம் அழகுதான், எவரும் தூண்டாத வரையில். அவள் பெண்மை மென்மைத்தான், எவரும் சீண்டாத வரையில். அவள் என்றும் அவளே தான், எவரும் அடிமையாக்காத வரையில். ஆம், அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. அவள் வாழும் போது அவள் அருமை தெரிவதே இல்லை. அவள் பிரிந்த பிறகு அவள் இடம் வெற்றிடமே, ஈடு செய்ய எவருமே இல்லை. பெண்களுக்கு சுதந்திரம் எப்போதோ கிடைத்து விட்டது என்கிறார்கள். ஆனால் இன்னமும் பிறந்தகம் போவதற்கும், அண்டையர் வீட்டில் பேசுவதற்கும், ஆளுமையாக செயல் புரிவதற்கும், அதட்டி அநீதியை எதிர்ப்பதற்கும் இன்னும் ஏனோ இங்கே அவள் அடங்கித்தான் நடக்கிறாள், தயங்கியே தான் நிற்கிறாள். ஆணினமே ஆணினமே அவள் குனிந்தால் குத்துகிறார்கள், நிமிர்ந்தால் திட்டுகிறார்கள். என் செய்வாள் அவள் பாவம்? நீங்கள் பெண்களை பாராட்ட வேண்டாம், உங்களில் பாதியாக நினைத்தால் போதும். அவளுக்கு சுகங்கள் எதுவும் வேண்டாம், சுதந்திரமாக வாழ விடுங்கள் போதும். அவளுக்கு புத்தாடையும் பூங்கொத்தும் வேண்டாம், அவள் நிகழ்த்தும் புதுமைகளை ரசித்திடுங்கள் போதும். பாதைகளில் மலர்கள் தூவிட வேண்டாம், பாவைகளை பண்புடன் மதியுங்கள் போதும். அவளுக்காக பொன்னுகை வாங்கிட வேண்டாம், புன்னகையை பரிசாக தாருங்கள் போதும். அவளின் பெயரின் பின் துணைவராக மட்டும் இணைய வேண்டாம், அவள் வெற்றிக்கு பின் துணையாக மட்டுமே இயங்கினால் போதும். ஓங்கட்டும் எங்கள் பாரதியின் பெயர், பரவட்டும் நம் தமிழனின் புகழ், விரியட்டும் நம் தமிழனின் படை. அன்புடன் கவிதாஞ்சலி. நன்றி, வணக்கம்.